அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, அறிவு சார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். அனைவருக்கும் என் நன்றி கலந்த சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நமது சட்டமன்றத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பு நமது தமிழக முதல்வர் சில சூளுரைத்துள்ளார். என்னவென்றால், லஞ்சம் வாங்கியவர்களையும் விடமாட்டோம், இதற்கு முன்னாடி லஞ்சம் வாங்கியவர்களையும் விடமாட்டோம், லஞ்சம் வாங்கவும் விடமாட்டோம் என்று ஒரு சூளுரைத்துள்ளார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இத்தனை ஆண்டு காலமாக டாஸ்மார்க்கில் லஞ்சமாக பெற்ற பணம் சிறு தொகை என்று நீங்கள் நினைத்தாலும் அது பெரும் தொகையாக பல ஆயிரம் கோடிக்கு மேல் சுருட்டிய நம்ம அரசு ஊழியர்களை பற்றி பேசுகிறேன். டாஸ்மார்க்கில் வேலை செய்யும் அரசு ஊழியர்கள் அவர்கள் அடித்த லஞ்சம் என்பது மிகப்பெரிய பல ஆயிரம் கோடி சொத்துக்கள். ஒவ்வொரு இடம் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் உரைத்த சூளுரை வடி நமது டாஸ்மார்க்கில் பல ஆண்டு காலமாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் விகிதம் அடித்தும் சரி மிரட்டியும் சரி பிடிவாதமாக பிடுங்கி அந்த பணத்தை சேர்த்த அரசு ஊழியர்கள், டாஸ்மார்க் ஊழியர்கள் லஞ்சம் பெற்றது உண்மை. லஞ்சம் பெற்றால் குற்றமே தான். 10 ரூபாயாக இருந்தாலும் பாட்டிலுக்கு வாங்கினால் அது மிகப்பெரிய குற்றம்தான். இதை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டால் இவர்கள் மீண்டும் உங்கள் ஆட்சி மலர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால் ஆட்சி மாறிவிட்டால் இவர்களுடைய செயல் மிக கொடூரமாக இருக்கும். இவர்களுக்கு சம்பளம் 11,000 12,000 என்று தெரிந்துதான் இந்த வேலையில் அமர்ந்தார்கள். வெறும் 10,000 பணம் கட்டி 20,000 பணம் கட்டி இந்த வேலையிலேயே சேர்ந்த என்று சொன்னாலும் கூட லஞ்சம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எந்த அரசு நிறுவனமும் இவர்களுக்கு வேலை கொடுக்கவில்லை. அந்த சம்பளத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு வர வேண்டும் என்றுதான் அரசு ஆணையிட்டதை தவிர நீங்கள் மக்களிடமிருந்து அடித்து 10 ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொள்ளுங்கள் எந்த அரசும் இவர்களுக்கு பணி கொடுக்கவில்லை. அதை கொடுத்தார்கள் என்று இவர்கள் சொன்னால் கூட அதற்கு காரணமாக இருந்த அனைத்து அரசு அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு மேல் வேலை செய்யும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி குற்றவாளிகளே. ஆகையால் இவர்களுக்கு எந்த போராட்டமும் பண்ணவும் அருகதை இல்லை. இவர்களுக்கு திரும்பி நிரந்தர பணி கொடுப்பதற்கு தகுதியற்றவர்கள், மேலும் இவர்கள் சம்பளம் கொடுக்கவும் தகுதியற்றவர்கள். இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக மக்களிடமிருந்து பெற்ற பணம் மிரட்டி அடித்து துன்புறுத்தி இவர்கள் வாங்கிய பணத்திற்காக லஞ்சத்திற்காக இவர்கள் அனைவருமே லஞ்சம் பெற்றவர்கள் என்று முத்திரை குற்றி அரசு செய்ய வேண்டும். பணியில் இருந்து கைது செய்து இவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டிய மனிதர்கள். இல்லை என்றால் நீங்கள் சொல்லும் நேர்மைக்கு அரசு கிடையாது. ஏனென்றால் நீங்கள் கூறும் சூளுரை அப்படி உள்ளது. ஆகையால் நீங்கள் நல்ல அரசு ஆளுகிறீர்கள் என்றால் இந்த அனைத்து அரசு அதிக டாஸ்மார்க்கில் வேலை பார்க்கும் அனைத்து அரசு ஊழியர்களையும் கைது செய்து சிறையில் அடையுங்கள். 10 ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் கோர்ட்டே வாங்கக்கூடாது என்று தீர்ப்பு கூறியும் இவர்கள் வாங்கும் விதத்தை மாற்றிக்கொண்டார்கள். எப்படி என்றால், நவீனமான திருடர்கள் என்பதற்கு இவர்களெல்லாம் ஒரு உதாரணம். ஸ்டிக்கர் ஒட்டுகிறோம், மேலே 10 ரூபா வாங்குகிறோம். எதற்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள் என்று கேட்டால், சரக்கு அடிக்கும் மது குடிகாரர்கள் என்று சொல்லக்கூடாதாமா, மது பிரியர்கள் அங்கே இந்த பாட்டிலை போட்டு விடுகிறார்கள். விவசாயம் பண்ணும் விவசாய நிலத்தில் இல்லை வனத்துறையில் இல்லை காடுகளில் அங்கே போடுவதால் அனைவருக்கும், மனிதர்கள் இல்லாத மிருகங்களுக்கும் இடையூறாக இருக்கிறது. சில மிருகங்கள் உயிரே இழக்கும் சூழல் வந்துவிடுகிறது என்று அந்த சூழலில் இருந்த அமைச்சர் பெருமக்கள்
இதை காரணமாக காட்டி ஸ்டிக்கர் ஒட்டுகிறோம், 10 ரூபா வாங்கிக்கிறோம், அந்த பாட்டிலை திருப்பி கொடுத்தால் 10 ரூபா நாங்கள் திருப்பி கொடுத்து விடுகிறோம் என்று அன்றைய சூழலில் கோர்ட்டிடம் ஏமாற்றினார்கள். ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்னவென்றால், ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு 10 ரூபாய், மேலும் 10 ரூபாய், 20 ரூபாயாக இவர்கள் ஆட்டையை போட்டார்கள். இது மிக மிக பெரிய திருட்டு. மக்கள் எதையும் கேட்கவே கூடாது. கேட்டால் உங்கள் மேலேயே திரும்பியும் 10 ரூபாய் செலுத்துவோம் என்ற சொல்லாமல் சொல்லும் சொல் இது. ஆகையால் நீங்கள் நல்லது செய்வீர்கள் என்று அனைத்து பெருங்குடி மக்களும் உங்களுக்கு வாக்களித்து உங்களை தலைவராக ஏற்ற இந்த தமிழக மக்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள். ஆனால் முதல் கட்டமாக இத்தனை காலமாக லஞ்சம் வாங்கிய இந்த டாஸ்மார்க் ஊழியர்களை அனைவரையும் கைது செய்யுங்கள். அப்பதான் உங்களுக்கு இந்த தமிழக மக்கள் மீது பெரும் மதிப்பு மரியாதையும் வந்து சேரும். இது உண்மையான வார்த்தை. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இவர்கள் கோர்ட்டையும் மதிக்க மாட்டார்கள், நாளைக்கு உங்களையும் மதிக்க மாட்டார்கள். நீங்கள் 10 ரூபா வாங்கக்கூடாது என்றவுடன் பேச்சுகள் எப்படி வந்தது என்று சமூக வலைதளங்கள் மூலமாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இது ரொம்ப மிகப்பெரிய தவறு. இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதும் தவறு, சேலரி அதிகமாக கொடுப்பதும் தவறு. இவர்களை அதே இடத்தில் வைத்திருப்பது உங்கள் அரசுக்கு நீங்கள் வைக்கும் ஆப்பு. ஆகையால் இவர்களை அனைவரையும் கைது செய்யுங்கள். குற்றவாளிகள் எத்தனையோ சமூக வலைதளங்கள் மூலமாக இவர்கள் முகம் கிழிக்கப்பட்டுள்ளன. ஆகையால் நீங்கள் குற்றவாளிகள் என்று தைரியமாக இந்த அரசு அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கலாம். ஏனென்றால் அவர்கள் குற்றவாளிகள் என்று அவர்கள் வாய்களாகவே நிறைய வலைதளங்களில் பேசியிருக்கிறார்கள். மக்களிடம் நல்ல பேர் எடுப்பதற்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இதற்கு முன் ஆண்ட அதிகாரிகள், அரசுகள், அரசாங்கங்கள், ஆட்சியாளர்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் விரைந்து இதெல்லாம் சரி செய்தால் இனி நீங்கள் மட்டும்தான் தமிழகத்தில் முதல்வராக செயல்பட முடியும். ஆனால் ஏமாந்து விடாதீர்கள். உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். தமிழக முதல்வர் அவர்களை உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நேர்மையான அரசை நீங்கள் ஆட்சி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு மிக அருமையான வாய்ப்புகள். இதெல்லாம் செய்தால் மக்கள் உங்களை தூக்கி சுமந்து கொண்டாடுவார்கள். விரைந்து செயல்படுங்கள். இப்படிக்கு சாதாரண மனிதனாக நானும் ஒருவன் தமிழகத்தில். நன்றி. மீண்டும் வேறு எதையாவது பற்றி பேச வேண்டும் என்றால் கமாண்டில் சொல்லுங்கள். எத்தனையோ நண்பர்கள் என்னை திட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் எனக்கு தோன்றியது ஒன்று. என்னைப் போல் அனைவருக்கும் தோன்ற வேண்டும் என்று நான் நினைப்பதில்லை. ஆனால் அவர்கள் சூழல், அவர்களுக்கு தேவை, எது தேவை எது தேவையில்லை என்று அவரவர்களுக்குத்தான் தெரியும். இப்போ எனக்கு தேவை இதை பேச வேண்டும் என்று நான் பேசினேன். என் மனக்குமுறல், அதனால் பேசினேன். சில பேருக்கு இது தேவையற்றதாக இருக்கும். என்னை திட்டி தீர்ப்பீர்கள். அதற்கு நான் பொறுப்பல்ல. நன்றி.